அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது திருக்குறளை சிந்திப்போம் பதிவில் அறிவுடைமை அதிகாரத்தில் 430வது திருக்குறளான அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் என்ற குறளிற்கு கே.எல்.எம்.என். ஸ்வஸ்திக் கல்விக்கொடி மூலம் விளக்கத்தினை சிந்திக்க இருக்கிறோம். கே.எல்.எம்.என். ஸ்வஸ்திக் கல்விக்கொடி ஒரு கருவியாக அறிவுடைமையின் கல்வியின் முக்கியத்துவத்தையும் மனித குலத்தின் சிந்திக்கும் சிறப்பினை வெளிப்படுத்தவும் உதவும் கருவியாக பயன்படுகிறது. அவ்வாறு அந்த கொடி சொல்லும் கருத்து என்னவென்றால், அறிவுடையவர்கள் எல்லாம் உடையவர்களாகின்றனர். அவர்களுக்கு வேறு எதுவும் இல்லை என்றாலும் அவர்களுடைய சிந்திக்கும் அறிவே சிறந்த அறிவு. அவர்கள் எல்லாம் உடையவர் ஆவார். அவ்வாறு சிந்திக்கும் அறிவை அற்றவர்கள் வேறு எவ்வளவு செல்வங்கள் உடையவர்களாக இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவரே ஆவார் என்று கே.எல்.எம்.என். ஸ்வஸ்திக் கல்விக்கொடி நமக்கு விளக்குகிறது. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர். நன்றி, வணக்கம்.